Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா Nanliteோட FC120 பை கலர் லைட் தான். இதுல என்னலாம் வருது, என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம குயிக்கா பார்த்தறலாம். இந்த கேசிங்கே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தெர்மாகோல்ல நமக்கு வந்து நல்ல ஹாட் தெர்மாகோல்ல நமக்கு வந்து கொடுத்துறாங்க ஒரு சுக்கி ஸ்டெப்ல. இது என்னலாம் வருதுன்னு நம்ம குயிக்கா பார்த்தறலாம். ஸோ இது கூட வரது பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துட்றாங்க, ஒரு கன்வெர்ஷன் அடாப்டர் ஒன்று கொடுத்துட்றாங்க, அப்புறம் வந்து நம்மளுக்கு பவர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் மவுண்ட்டில் நம்ம பவுன்ஸ் மவுண்ட் ஸ்மால் மவுண்ட்லேருந்து லார்ஜ் மவுண்ட் கன்வெர்ட் பண்ணுற அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த லைட்டு. அது கூட ஒரு ரிஃப்ளெக்டர் வேறு வந்துடுது. ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப டைனியாக இருக்குதுன்னு நினைக்கிறோம். நம்ம வந்து பவர் வந்து ரொம்ப பிரமாதமாக ரொம்ப அருமையாக இருக்குது. 145 வாட்ஸ் வரையும் பவர் நம்ம ரேட்டட் கொடுத்துருக்காங்க. இப்படி எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன ஃபீச்சர்ஸ்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ அந்த லைட்டோட ஆப்ரேஷன்ஸ் எப்படி நம்ம பார்த்துடலாம். இது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஒரு மோட் பட்டன், ஒரு மெனு பட்டன். இந்த சைடு வந்து 2 டயல் கொடுத்துருக்காங்க. அது வந்து 24 வாட்ஸ் நம்மளுக்கு வந்து அந்த பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நம்மளுக்கு வந்து பவர் வந்து எஃபிஷியன்ஸாக இருக்கும் நமக்கு. அதே மாதிரி ஒரு USB-C போர்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டைரக்ட் சார்ஜிங்காக இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி ஒரு ஃபர்ம்வேர் அப்டேட்டுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அந்த லைட்டில். அதே மாதிரி இந்த பவர் அடாப்டர்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டில் ஹேங் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து கீழே நம்மளுக்கு போட வேண்டிய தேவையில்லை, நல்லா ஹேங்கிங்க்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஆன் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மோடில் இருக்குது. இது வந்து இந்த சைட் கூட்டி குறைக்கிறது, கெல்வின் கூட்டி குறைக்கிறது. இது வந்து 6500 கெல்வின்ல இருந்து உங்களுக்கு வந்து 2700 வார்ம் கெல்வின் வரைக்கும் போகும். அதே மாதிரி இந்த சைடு வந்து உங்களுக்கு பவரோட பிரைட்னஸ் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுக்கு. இது வந்து 145 ரேட்ஸ் மாதிரி நம்மளுக்கு தெரியல, ரொம்ப கூட இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி மோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த எஃப்எக்ஸ் மோட் வருதுங்க. இந்த எஃப்எக்ஸ் மோட்லேயே என்ன பியூட்டினா, இந்த சைடு இருக்க டயலை நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ண ஒவ்வொரு மெனுவாக மாறுங்க. இப்போ வந்து இந்த ஃப்ளாஷ்லேயே வந்து இந்த 12 எஃப்எக்ஸ் மோடில் ஃப்ளாஷ் ஒரு மோடு, அந்த ஃப்ளாஷ்லேயே வந்து நீங்கள் எவ்வளோ பவர் வேணும்னு வச்சு இதை நீங்கள் பவர் கூட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரி என்ன கெல்வினில் அந்த ஃப்ளாஷ் பவர் உங்களுக்கு வேணும்னு அந்த கெல்வினையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன இன்டர்வலில் நம்மளுக்கு அந்த ஃப்ளாஷ் வந்து நம்மளுக்கு ரேஷியோ வரணும், அது எத்தனை இன்டர்வலில் நமக்கு 1 செகண்ட் 2 செகண்ட் இந்த இன்டர்வலில் நமக்கு வந்து ஃப்ளாஷ் ஆகணும், அந்த மாதிரி வச்சுக்கலாம். அது மாதிரி இந்த ஃப்ளாஷ் ரேஷியோ அதுவும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதில். அதே மாதிரி ஒவ்வொரு மோட்லேயும் நீங்கள் வந்து இது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். திருப்பி இந்த ஃப்ளாஷ் எஃபெக்ட் மோட் கொண்டு போயிட்டீங்கன்னா அதாவது 12 எஃபெக்ட்ஸ் மோட் இருக்குல்ல, அந்த எஃபெக்ட்ஸ் மோடில் ஒவ்வொன்றிலையும் நீங்கள் இதே மாதிரி நம்மளோட ஸ்பீடோ அந்த டிம் அப்புறம் வந்து கெல்வின் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் வேலை இருக்குன்னு நம்ம பார்த்தலாம். மெனு பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அவுட்புட் வரணும்னு அந்த அவுட்புட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து அட்ரஸ் வந்து நம்ம எல்லா லைட்லேயும் இருக்க மாதிரி தான். நமக்கு வந்து என்ன சேனல் என்ன குரூப்பில் வேணும்னு நம்ம செட் பண்ணுறதுக்கு அந்த இது இருக்குது. அதே மாதிரி வயர்லெஸ் கண்ட்ரோல், ஃபேன் கண்ட்ரோலில் நீங்கள் வந்து இந்த டயலை நீங்கள் இந்த சென்டர் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது மெனுக்குள்ளே போயிடும். அது வந்து நீங்கள் ஃபேன் ஃபுல் ஸ்பீட் வேணுமா, லோ ஸ்பீட் வேணுமா, ஆஃப் பண்ணணுமா, நீங்கள் ஃபேனை கூட நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு பேட்டரி ஆப்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அப்போது நம்மளுக்கு வந்து சார்ஜ் ரொம்ப இழுக்கும் பேட்டரிலேருந்து. ஸோ அப்போது நீங்கள் ஃபேனை கூட ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்க்ரீன் ரொட்டேஷன், ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் எவ்வளோ வேணும், லாங்குவேஜ் செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்ம்வேர் எப்படி கொடுத்துருவாங்க. ஸோ ஓகேங்க, இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா Nanliteோட FC120 பை கலர் ரிவ்யூ பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த லைட் உங்களுக்கு தேவைப்படுன்னு நினைக்கிறவங்க கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்து வாங்க போகிறீங்கன்னா நம்ம கடை வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, நாகர்கோவில் இந்த 5 அட்ரஸ்லேயும் இருக்குது. நீங்கள் வரும்போது மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. இது போக ஃபர்தர் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த லைட் யாருக்கெல்லாம் தேவைப்படுன்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோ ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.